பார்த்தீங்களா காய்ஸ், ஃபைனல் அவுட்புட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அது வந்து கேரட்டோட பர்சனாலிட்டி. ஏன்னா பை நேச்சரே அது வந்து கலர்ஃபுல் இல்லை, ஆரஞ்சு கலர், காட் கிஃப்டட். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் நான் செய்கிறேன், அதனால தான் இவ்வளோ சின்ன கடாய் வச்சுருக்கேன். ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் மட்டும்தான் செய்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு கேரட் பிடிக்காது. நான் வந்து தோல் சீவி அதை இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். சீவி செஞ்சாலும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, இந்த மாதிரி செஞ்சால் தான் பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து பூண்டு அண்ட் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு வந்து தோலோடு தட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சில பொரியலுக்கு தோலோடு போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து எண்ணெய் கடாய் காய்ச்சிட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். சாரி, என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்குது, எனக்கு கோல்டு. ரொம்ப ஆயில் போடாதீங்க. எண்ணெய் காய்ச்சிடுச்சு. இது வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு அதிகமாக போட்டாலே இதுக்கு நல்லா இருக்கும். முழு உளுந்து போட்டுக்கோங்க கொஞ்சம். எப்பவுமே காய் இல்லை எந்த நீங்கள் எதுவும் செஞ்சாலும் எங்கள் பாட்டி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அது மட்டும் நல்லா வதங்கலை அப்படின்னா உங்களுக்கு அதோடய வாசனை, அதோடய டேஸ்ட்டு உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து அந்த என்ன செய்கிறீங்களோ அதில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. தீயவும் கூடாது, பச்சை பச்சையாகவும் இருக்கக்கூடாது. உளுத்தம்பருப்பு நான் சமைச்சேன்னா அவங்க தனியாக எடுத்து இப்படி பார்ப்பாங்க, உளுத்தம்பருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் மசியணும், கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கடுத்து பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுவே ஆக்சுவலி இதுக்கு அதிகம் தான். ஆல்ரெடி கேரட் கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், அதனால் நீங்கள் ரொம்ப ஆனியன் போடாதீங்க, இன்னும் ஸ்வீட் ஆகிடும். நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு வெறும் தயிர் தாளித்து கேரட் தான் பொரியல் பண்ணி கொடுக்க போகிறேன். அதனால் நான் இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் போட்டு செய்ய போகிறேன் கேரட்டு. ஒரு சிலர் வந்து நீங்கள் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அப்படி கூட செய்வாங்க, அப்படி கூட செய்யலாம். அதுவும் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. நான் இன்றைக்கி மிளகாத்தூள் போட்டு செய்ய போகிறேன், அதை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வெங்காயம் வந்து நம்மளுக்கு கண்ணாடி மாதிரி வந்ததும் நம்ம கேரட் போட்டுக்கலாம். சொல்கிற மாதிரி வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் உப்பு, தக்காளி வதங்கிறதுக்கு கல் உப்பு. ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்பயுமே காய் பொரியலுங்க செய்யும் போது முன்னாடியே காயோட அளவை பார்த்து உப்பு போட்டுடாதீங்க, கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அதில் அரை உப்பு போட்டால் கூட ஓகே தான். ஏன்னா காய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்ச உடனே குவான்டிட்டி சைஸ் குறைஞ்சிரும். அதனால் நம்ம வந்து அதை பார்த்து அரிஞ்சிருக்கிறத பார்த்து போடுற உப்பு வந்து அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, அரை உப்பு போடுங்க. இல்லைன்னா நமக்கு வாயில் வச்சு பார்த்து கூட போட்டுக்கலாம். முழு உப்பு போட்டுட்டு அப்புறம் குறைக்க முடியாமல் கஷ்டப்படுறத விட இந்தளவுக்கு கண்ணாடி பதமாக வந்தால் போதும். ரொம்ப மசிஞ்சு அப்படியே தீர ஸ்டேஜுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து தண்ணி உடனே ரொம்பலாம் வதங்க வேண்டியதெல்லாம் இல்லை. உடனே தண்ணி கொஞ்சம் லைட்டாக நம்ம அப்பப்போ தெளித்து அதை வேக விட வேண்டியது தான். அரை வேக்காட்டு காய் வெந்த உடனே மிளகாத்தூள் போடணும், இப்பவும் போடக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி வந்து தெளிச்சிருக்கேன். ஸோ காய் பொரியலுங்கெலாம் பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அரை இதில் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். காய் சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தை கூட சேர்ந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு வந்து எண்ணெயிலேயே வதக்கணுன்னு தான் அவசியம் இல்லை, நம்மளுக்கு காய் வேகணும் அவ்வளோதான். அது நம்ம தண்ணியில் வந்து கொஞ்சம் தெளித்து வச்சு மூடி வச்சோன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நிறைய காய்களை வந்து எண்ணெயிலேயே வதக்கி செய்கிறாங்க, அதனால் டேஸ்ட்டு கூடலாம். பட் அந்த காயோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து அந்த பொரியலில் நம்மளுக்கு கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வரக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ இருக்கக்கூடிய இதிலலாம் எதுவுமே வந்து அந்தளவுக்கு நேச்சுரலே கிடையாது. எல்லாமே ஏதோ மருந்து போட்டு பதப்படுத்தி கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒரு காயே ஒரு பொருளே நம்ம கையில் வருது. ஸோ நம்ம இன்னும் அதை எந்தளவுக்கு வந்து
நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியாக சாப்பிட முடியும் அப்படின்றத பார்க்கணும். டேஸ்ட்டுக்கு மட்டுமே ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. மூடி போட்டுட்டேன். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். இதுலேயே வந்து காய் கொஞ்சம் வெந்திருக்கு. தண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஊற்றினப்போ தண்ணி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லை. ஸோ காய் வந்து ஓரளவுக்கு வந்து வேக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கழித்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக, காய்ங்களுக்கு ரொம்ப காரமே எப்பயுமே பிடிக்காது, கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எல்லாமே போட்டு அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன், ப்ளெயின் சேர்த்துக்கல. இது சேர்த்தவுடனே லைட்டாக பிடிக்கும் பாருங்களேன், அந்த டைம்லேயும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து விடணும். திருப்பி எண்ணெய் ஊற்றி அது வதக்கக்கூடாது. தண்ணி லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா அடுத்த வேக்காடு ஃபுல்லாக வெந்துடும். அப்படியே கொஞ்சம் ஃப்ளேமை ஃபுல்லாக வச்சு அப்படியே கலரி இறக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. நீங்கள் போட்டது கரெக்டாக இல்லைன்னா இப்போது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டோன்னே இப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போயே லைட்டாக தண்ணி தெளிச்சிருக்கேன் நான். தண்ணியே இல்லாத மாதிரி லைட்டாக தெளிக்கணும். அந்த ஈரப்பதம் இருந்தால் போதும். ஸ்டவ் சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் தண்ணியெல்லாம் சுண்டி நம்ம இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு காய். அது இப்போ நல்லா கலரி விட்டு இது மேலே மூடி வைக்கக்கூடாது, கிட்டேயே நின்று அப்படியே கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வேணும்னா லைட்டாக ஆயில் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, அது கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். பாருங்கள், காய் சூப்பராக இருக்குது பார்க்கவே. கொஞ்சம் காரம் வந்து அதிகமாக நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் குழம்புக்கு பொரியல் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நான் தயிர் சாதன்றதுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கேன். வாசனையே நல்லா இருக்குது போல். ஏன்னா எனக்கு கோல்டுன்றதுனால மூக்குக்கு தெரியல. பாருங்கள், ஸோ இந்த பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஆயில் ஊற்றினா வந்துடும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் இந்த காயை விட்டுட்டு ரெடி ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் கலர்னாலே தனியாக வந்துடும், காயோடு ஒன்றா சேர்ந்துடும். இந்த எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இதை ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.